புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரியதாகும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கண்ணியமிக்க இந்த மாதத்திலே அல்லாஹுவால் அருள்பாலிக்கப்பட்ட புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹுவை வணங்கியவர்களாகவும் அவனை துதித்தவர்களாகவும் அவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் நாம் எல்லாம் அல்லாஹுடைய இல்லத்திலே அமர்ந்திருக்கின்றோம். இப்படி இந்த அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அல்லாஹுவை குறித்தும் அவன் தூதர் குறித்தும் அவனுடைய மார்க்கம் குறித்தும் சிறிது விளங்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டதெல்லாம் குர்ஆன் இறக்கப்பட்டதற்காக என்றும், இத்தனை கண்ணியமான இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது சொல்லக்கூடிய செய்தியில் மிக முக்கியமான செய்தியாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அல்லாஹுவை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது என்று இந்த குர்ஆன் சொல்கிறது. அவனை தவிர உங்களுக்கு வேறு கடவுள் இல்லை என்று இந்த குர்ஆன் சொல்கிறது. அவனுக்கு யாதொன்றையும் இணை வைக்கக்கூடாது என்று இந்த குர்ஆன் ஒரு மனிதன் அடிப்படையாக தன்னுடைய வாழ்வில் ஏற்று செயல்படுத்த வேண்டிய கொள்கையாக சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இந்த அடிப்படையிலே பல்வேறு விஷயங்கள் இந்த அடிப்படை கொள்கையை தகர்க்கக்கூடியது மக்களுக்கு மத்தியிலே அறிந்தோ அறியாமலோ பரவி இருக்கின்றது. அவற்றில் எவையெல்லாம் இந்த அடிப்படை கொள்கையை அல்லாஹ்வை மட்டும் ஒருமைப்படுத்தக்கூடிய கொள்கையை, அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை, அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த கொள்கையை அப்படியே ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மக்களும் அதை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அப்படி அடிப்படையில் சில பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைய செய்தியாக நாம் பார்க்க இருப்பது என்னவென்று சொன்னால், நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறது. இது நல்ல நேரம் என்று ஒரு நேரத்தை தீர்மானிப்பது, இந்த நேரம் கெட்ட நேரம் என்று ஒரு நேரத்தை தீர்மானிப்பது, இது ராகு காலம் என்று சொல்வதெல்லாம் இது போன்ற வழக்கம் முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்குது. பல நேரங்கள் என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்துக்கு போகிறதா இருந்தால் சனிக்கிழமை அதை தொடங்க மாட்டாங்க. அதே நேரத்தில் சில அதாவது மரணித்தவர்கள் வீடுகளுக்கு போய் அந்த மரணித்தவர்களுக்கு போய் சந்தித்து ஆறுதல் சொல்லுமா இல்லையா, அது சில கிழமைகளை குறிப்பாக வச்சுருப்பாங்க. இந்த புதன்கிழமையில் போகக்கூடாது, இன்னென்ன கிழமைகளில் அவர்கள் வீட்டுக்கு போகக்கூடாது. அதுபோன்று பல்வேறு என்ன செய்வோம், ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் அல்லது ஒரு திருமணத்தை நடத்துவதாக இருந்தால் இந்த நேரத்தில் தான் நடத்தணும். திருமணத்தை நடத்துவதென்றால் இந்த சுப முகூர்த்த தினம் என்று ஒன்று இருக்குது, அன்னைக்கு தான் முகூர்த்த நாள் என்று தான் நடத்தணும் அப்படின்லாம் மக்களுக்கு மத்தியிலே பழக்கத்தில் இருப்பது பார்க்கின்றோம். அது இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் இருக்குது. ஒரு குறைவான அளவு குறைந்து இருக்கிறதே தவிர பெரும்பான்மையான மக்கள் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் பின்பற்றக்கூடியவெல்லாம் பார்க்கணும். அதாவது விசேஷமாக அன்றைக்கு ஒரு சுபமுகூர்த்த நாள் என்று சொல்லக்கூடிய நாளிலே வாகனங்கள் கிடைக்காது, பொருட்கள் எல்லாம் குறைவான விலைக்கு விற்காது, எல்லாமே விலை உயர்வாக இருக்கும். அந்த நேரத்தில் அந்த நாளை தவிர்த்துட்டு நம்மளோட விசேஷத்தை வச்சோம் அப்படின்னா நமக்கு குறைச்சலாக ஒரு 20,000 50,000 மிச்சமாக வேண்டிய விலை இருந்தாலும் கூட அந்த நாள் நல்ல நாள். அது போன்ற ஒரு நாள் என்ன செய்யாது, கிடைக்காது. அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அந்த நாளில் அந்த நேரத்தில் என்ன செய்வோம், நம்முடைய நிகழ்ச்சிகளை அமைத்துக் கொள்வோம் என்று மக்கள் இன்றைக்கும் முஸ்லீம்களாக இருக்கிறவர் கூட அதை செய்வதை பார்க்கின்றோம். இன்றைக்கு தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறது இல்லையே, ராகு காலம் பார்க்கறது இல்லையே, சுப முகூர்த்த நாட்கள் பார்க்கறது இல்லைன்னு நம்ம வேணால் சொல்லலாம். இவையெல்லாம் மக்களுக்கு மத்தியில் பேசப்பட்டு ஓரளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்ட விஷயம்தான். ஆனாலும் பெரும்பான்மை மக்களிடத்தில் என்ன இருக்குது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கணும். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிமா, புதன்கிழமை அன்றைக்கு என்ன செய்யணும், அந்த நிகழ்ச்சியை வைக்க வேண்டும், நல்ல நிகழ்ச்சியை வைக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவதை பார்க்கின்றோம். இது போன்ற எண்ணங்கள் நமக்கு சாதாரணமாக தெரியும். இது என்ன ஒரு நல்ல நேரம் தானே, ஒரு நேரத்தை பார்த்து தோங்குறதுல என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இதை மார்க்கம் என்ன சொல்லுது, இணை வைப்புன்னு சொல்லுது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செய்தியை புகாரியில் 7491வது செய்தியாக இமாம் புகாரி பதிவு பண்ணியிருக்காரு. இதை அறிவிக்கக்கூடியவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆதமின் மகன் என்னை புண்படுத்துகிறான்,
அவன் காலத்தை ஏசுகிறான். நானே காலம் படைத்தவனாவேன். என் கரத்திலேயே அதிகாரம் அனைத்தும் உள்ளது. நானே இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி கொண்டு வருகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க? மக்கள் வந்து ஒரு நேரத்தை கெட்ட நேரம்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு நேரத்தை நல்ல நேரம்னு சொல்கிறாங்களா இல்லையா? எந்த நேரத்தை கெட்ட நேரம் என்று சொல்கிறார்களோ அல்லாஹ் சொல்கிறான், ஆதமின் மகன் மனிதன் இந்த நேரத்தை பேசுகிறான். இந்த நேரத்தை படைச்சது யார்? நான் தானே படைத்தேன். இந்த நேரம் உங்களுக்கு எப்படி வருது? சூரியனும் சந்திரனும் மாற்றி மாறி மாறி வருவதால் தானே நேரம் மாறி மாறி வருது. இரவு பகல் மாறுது, காலை மாலை மாறுது. காலையில் உள்ள நேரம் ஒன்று வருது, மாலையில் ஒரு நேரம் வருது, இரவு நேரம் வருது. இது போன்ற காலங்களை மாற்றி அமைத்தவன் யாரு? நான் தான் மாற்றி மாற்றி அமைக்கிறேன். அப்படி நான் மாற்றி அமைக்கக்கூடிய அந்த நேரத்தில் மனிதன் என்ன செய்கிறான்? இந்த நேரம் நல்ல நேரம், இது கெட்ட நேரம் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான்? அவன் தீர்மானிக்கின்றான். அந்த காலத்தை ஏசுகிறான். அந்த காலத்தை படைத்தவன் நான் அல்லாஹ் சொல்கிறான். அந்த காலமே என்னது? அல்லாஹுவால் படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறான். அப்போ எந்த ஒரு நேரமும் நல்ல நேரம் என்று ஒன்று இல்லை, கெட்ட நேரம் என்று ஒன்று இல்லை. ஏன்னா யாரோ ஒருவருக்கு நல்ல நேரம், யாரோ ஒருவரை கெட்ட நேரமாக இருக்கும். எதை நம்ம கெட்ட நேரம்னு சொல்லுவோம்? நமக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா கெட்ட நேரம்னு சொல்லுவோம். அந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பொதுவாக மக்களுக்கு மத்தியில் உள்ள செய்தி இது. ஒரு துயரம் ஏற்பட்டால், துன்பம் ஏற்பட்டால் அவன் என்ன செய்வான்? இந்த நேரம் வந்து சரியில்லை, என் டைமே சரியில்லை அப்படிமா. அதே இன்பமாக இருந்துன்னு வச்சுங்க, இறைவன் எனக்கு எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்கள் நாடி இருக்கிறான் அப்படின்னு என்ன செய்வான்? சந்தோஷப்படுவான். இந்த ரெண்டும் ஒரே நேரத்தில் நடக்கும். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு வீட்டில் மரணம் என்று சொன்னால், அதே 10 மணிக்கு ஒரு வீட்டில் ஜனனம் ஒன்று இருக்கும், ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அப்போ குழந்தை பிறந்தவனுக்கு அது சந்தோஷமான நாள், சந்தோஷமான நேரம். அதே மரணம் ஏற்பட்டவனுக்கு அது என்ன? ஒரு வருத்தமான ஒரு நாள், துயரமான ஒரு நாள், துக்கமான ஒரு நாள். அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டுமே நடக்குது. வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறாக அந்த நேரம் தெரிவதை பார்க்கின்றோம். அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது இஸ்லாத்தில் இல்லை. அப்படி ஒரு நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தால் அவர் இஸ்லாமிய அடிப்படையை மீறக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர். அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அந்த காலத்தை நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று அவராக தீர்மானிக்கின்றார். அல்லாஹ் சொல்றான், காலம் நானாக இருக்கின்றேன், ஆதமின் மகன் என்னை ஏசுகிறான் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கணும். அப்போ இது போன்ற விஷயங்கள் என்ன செய்யணும்? கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கக்கூடாது. அதுபோலவே சத்தியம் செய்கிறோம் பாருங்க, அது அல்லாஹ் மேலே தான் சத்தியம் செய்யணும். சாதாரண மக்களுக்கு மத்தியில் என்ன விளக்கம், என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா, என்ன தாய் மேலே சத்தியம் பண்ணு, என் அம்மா மேலே சத்தியமா, ஒரு பொருளை சொல்லி அந்த பொருள் மீது சத்தியமாக, பிள்ளைகள் மேல் சத்தியமாக என்றெல்லாம் மக்கள் பேசுவதை பார்க்குறோம். இவையெல்லாம் இணை வைக்கக்கூடிய காரியமாகும். எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரியில் 2679வது செய்தியாக இமாம் புகாரி பதிவு பண்ணியிருக்காரு. இந்த செய்தியை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னாங்க, எவர் சத்தியம் செய்கிறாரோ அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக முஸ்லீம்களுக்கு மத்தியில் கூட என்ன பழக்கம் இருக்குது அப்படின்னா, குர்ஆனில் சத்தியம் செய்கிறேன், ஏதோ ஒரு தன்னை நிரூபிக்க வேண்டும், தன்னுடைய தான் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நிரூபிக்க வேண்டும் நிலை வரும்போது குர்ஆன் எடுத்துருவா, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்குது. ஆனால் சத்தியம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வின் மேல் மட்டும்தான் இருக்கணும். எவர் சத்தியம் செய்ய, அல்லாஹ் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க. இந்த செய்தியும் இப்னு உமர் தான் அறிவிக்கிறார். புகாரியில் 3836வது செய்தியாக புகாரி இமாம் பதிவு பண்ணியிருக்காரு. எவர் அல்லாஹ் சொல்கிறாங்க, எவர் சத்தியம் செய்ய விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வின் மீதே தவிர வேறு எவர் மீதும் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குறைசிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா, தங்களுடைய முன்னோர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடிய வந்தாங்க. அதனால அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறாங்க, உங்கள் முன்னோர் மீது சத்தியம் செய்யாதீர்கள்னே சொல்கிறாங்க. அப்போது நம்ம இந்த சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்தில் எப்படி இருக்கணும்? மிக கவனமாக இருக்கணும். அல்லாஹ் தான் அழியாதவன், நித்திய ஜீவன், நிரந்தரமானவன். நிரந்தரமானவற்றின் மேலே தான் என்ன செய்யணும்? அவன் மீது தான் நம்ம சத்தியம் செய்யக்கூடிய மக்கள். அதுதான் அல்லாஹ் சொல்கிறாங்க, சத்தியம் செய்தால் அல்லாஹ் மீது செய்யுங்க, அப்படி இல்லையா வாயை மொழி சும்மா இருந்துருங்க அப்படிங்கிறாங்க. ஒரு யூதர் ஒருத்தர் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட வர்றார். வந்து சொல்கிறாரு, என் நபியே, அல்லாஹ்வின் தூதரே, முகமதே, நீங்களும் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க, நீங்கள் எங்களையெல்லாம் இணை வைக்காதீங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அவனுக்கு யாதொன்றையும் இணையாக்காதீங்கன்னு சொல்லக்கூடிய நீங்கள் என்ன செய்றீங்க?
இணை வைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறீர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நீ நாடியதும் அல்லாஹ் நாடியதும் என்று நடந்ததுன்னு சொல்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் காபத்துல்லா மேலே சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் உடனே செய்கிறாங்க, ஒரு சொல்லக்கூடிய ஒரு யூதராக இருந்தால் கூட அதில் சரியான செய்தி இருக்கும் என்று சொன்னால் எடுத்துக்குவாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் இன்னுமே அப்படி சத்தியம் செய்யாதீங்க. சத்தியம் செய்தால் காபத்துல்லாவுடைய இறைவன் மீது என்று சத்தியம் செய்யுங்கள். நீங்கள் சொன்னால் அல்லாஹ் நாடியதும் நீ நாடியதும் என்று நடந்தது என்று சொல்லுங்கள்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த இரண்டு விஷயங்களும் மிக கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று என்ன செய்யக்கூடாது, நாமே தீர்மானிக்கக்கூடாது. எந்த நேரமும் நல்ல நேரம் இல்லை, எந்த நேரமும் கெட்ட நேரமும் இல்லை, எல்லா நேரமும் ஒரே போன்ற நேரம் தான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோலவே சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். இது ரெண்டையும் என்ன செய்யணும், இன்றைய செய்தியாக இணை வைப்பில் உள்ள ஒரு வகைகளாக இந்த ரெண்டையும் பார்க்கணும்.